இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு ஒயிட் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரிச்சான, சீஸியான, க்ரீமியான ஒரு பாஸ்தா ரெசிபிங்க. நான் 250 கிராம் பாஸ்தா வாங்கி வச்சுருக்கிறேன். இதோட நேம் பென்னே அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பாஸ்தா. அப்புறம் உப்பு, சால்ட், அப்புறம் மில்க் நான் ஒரு 100 ml எடுத்துருக்கிறேன். அப்புறம் பெப்பர் பவுடர் நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இட்டாலியன் மிக்ஸ்டு ஹெர்ப், இது உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். அப்புறம் ரெட் சில்லி ஒரே ஒரு வத்தலை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பூண்டு ஒரு 4-5 பூண்டு, பெரிய சைஸ் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அப்புறம் 4-5 சீஸ் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதில் பட்டர் தான் யூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி போட்டுக்கோங்க. அப்புறம் கார்லிக், அதாவது பூண்டு போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது நல்ல ஒரு மணம் கொடுக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரியலி ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரே ஒரு ஆனியனை சின்னதாக நல்லா ஃபைன் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் நான் கொஞ்சோண்டு பட்டர் போட்டிருக்கேன். 2 ஸ்பூனில் 1 ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஆயிலுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைனா ஃபுல் பட்டர்லேயே நீங்கள் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுதேன். இப்போ இது ஓரளவு ஃப்ரை ஆகிட்டுங்க. நான் 100 ml மில்கில் ஒரே ஒரு ஸ்பூன் தான் மைதா மாவு மிக்ஸ் பண்ணணும் நம்ம. ஏன்னா அது திக்காகிறதுக்காக, நம்மளுக்கு இந்த ஒயிட் பாஸ்தா திக்காக வர்றதுக்காக நம்ம 1 ஸ்பூன் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நல்லா நார்மல் பால் தான் நான் எடுத்துருக்கிறேன். அதாவது காய்ச்சி ஆறின பாலில் 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கிறேன். இதை நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, கட்டி எதுவும் விழாமல். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காயிட்டு இப்போ இது ஓரளவு இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காயிட்டு பாருங்கள். நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் தான் மைதா மாவு ஆட் பண்ணணும். அப்புறம் நம்ம அந்த மிக்ஸ்ட் ஹெர்பு 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நம்ம ஊரில் உள்ள பச்சைலன்னு சொல்லுவாங்களா, அந்த துளசியோட இன்னொரு ஜாதி, அந்த லீஃபு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன், நம்ம மிளகு பொடி. இப்போ இது நல்லா குக் ஆகிட்டு இப்போ நான் சீஸ் போட்டிருக்கேங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சீஸ் போட்டதுக்கப்புறம் அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு, அதாவது ஒரு ரொம்ப கம்மியாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவு கொஞ்சம் திரும்ப மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக கொதிக்க வச்சுட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பாஸ்தா சாஸ் ரெடி ஆகிட்டு, இதுதான் ரியல் ஒயிட் சாஸ். இங்கே நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் 2 சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கிறேன். நம்ம இப்போ பாஸ்தாவை இதில் பாயில் பண்ண போகிறோம். நம்ம ஏன் ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது பாஸ்தா ஸ்டிக்கி ஆகாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்.
இது வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது ரெடி ஆயிட்டுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த பாஸ்தா வந்து எப்படி குக் ஆயிட்டுன்னு செக் பண்ணுவீங்கன்னா, 2ஆ கட் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒயிட்டாக ஒரு லேயர் இருந்தது அப்படின்னா, அது குக் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இது ரெடி ஆயிட்டு. இப்போ நான் வந்து சாஸில் வந்து பாஸ்தாவை போட்டுட்டேன். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆயிட்டு. இதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. இப்பொழுது சுவையான, சீஸியான, யம்மியான, க்ரீமியான ஒரு ஒயிட் பாஸ்தா நம்ம வீட்டிலையே பண்ணிட்டோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் அண்ட் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கும் வாலிப பசங்களுக்கும் இந்த மாதிரி எப்போமாவது நீங்கள் பண்ணி கொடுங்க. ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் என்னோடய ரெசிபியை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அப்புறம் வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்புறம் வந்து மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.